வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப மதிக்கிற ஒருத்தர் அண்ணாமலை அண்ணன். அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு முந்தா நேற்று. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமைச்சர் உதயநிதியை ஒரு நியூஸ் 7 தமிழ் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. புரியுதா? இன்டர்வியூ எடுக்கிறாரு. இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, நீங்கள் எப்படி வந்து இதுக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி, உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஒரு விவாதத்துக்கு கூப்பிடும்போது மட்டும்தான் எதிரான கேள்விகள் கேட்பாங்க. எதிரான கேள்விகள்னால், நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கீங்களே, இது சாத்தியமா இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறீங்களே, மக்கள் இதுக்கு எதிராக இருக்காங்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்பாங்க. அது விவாதத்தில் மட்டும்தான் நடக்கும். நெறியாளர் ஒன்று கேட்பாங்க, அதுக்கு கெஸ்ட்டாக போகிறவங்க ஒரு பதில் சொல்கிறதும், சில நேரம் அந்த இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, அந்த விவாதம் வந்து ரொம்ப காரசாரமாக இங்கேருந்து போகிற அந்த கெஸ்ட்டு வந்து ரொம்ப கோவப்படலாம். அந்த நெறியாளரும் ரொம்ப கோவப்பட்டு 2 பேரும் முட்டிக்கிட்டு அந்த விவாதம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இன்டர்வியூவில் ஒரு நபர் போகிறாங்க அப்படின்னா, அவரை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்க கடந்து வந்த பாதைகள் பற்றி, அவங்க சந்தித்த தோல்விகள், அவங்க சந்தித்த வெற்றிகள், இதை தான் வந்து எல்லாருமே பேசுவாங்க. அப்படி ஒரு இன்டர்வியூவை உதயநிதி எடுத்திருக்கும் போது அந்த நெறியாளரை பார்த்து அண்ணாமலை அண்ணன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இதை தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பார்த்து பல்லு படாமல் பக்குவமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். பார்க்குறாங்க, அமைச்சரானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா, பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு, அதான் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த நம்முடைய இது நான் நேற்றே பார்த்தேன் எனக்கு. ஆனால் இது பெருசாக எதுவும், என்ன இப்படி பேசிட்டாரு அண்ணன், இப்படிலாம் பப்ளிக்கில் பேசுகிறாரு ஒரு மாநில தலைவராக இருந்துக்கிட்டு. கண்டிப்பாக அது ஒரு ஆபாசமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஓகே ஃபைன், ஏன்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு எங்கள் ஊரில் வந்து கோயம்புத்தூர் சைடில் இப்படி தான் பேசுவாங்க, இது வந்து வட்டார வழக்கு மாதிரியான ஒரு விஷயம், இதை வந்து இதுக்காகலாம் நான் மன்னிப்பு மயிரெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு வந்து அண்ணன் சொல்கிறாரு. ஓகே ஃபைன், கெட்ட வார்த்தை பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. நானும் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டேன். ஏன்னா நானும் பேசுவேன். என்னை சார்ந்தவங்க, என்னை சுற்றி இருக்கவங்க, என்னோட நண்பர்கள், என்னோட பெற்றோர்கள், என்னோட உறவினர்கள் எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அது நார்மலான ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யார் எங்கே வச்சு நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் எங்கே நின்று கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். யார் கெட்ட வார்த்தை பேசுறதா இருந்தாலும் அவங்க யார் எங்கே நின்று கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு ஃபேக்டர். அண்ணாமலைன்னு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. யாரை கேட்குறாருன்னா, ஒரு நெறியாளர், பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நெறியாளரை கேட்குறாரு. அதுக்கு அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நின்று எந்த ஒரு பத்திரிகையாளரும் கோவப்படலை. அடுத்த நாள் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும் போது, அண்ணன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மாட்டுக்கு வந்து பால் கறக்கும் போது மடியை எண்ணெய் ஊற்றி நல்லா உருவிட்டு கண்ணுக்குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு பார்த்து பல்லு படாமல் பக்குவமாக பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு கேவலமான எக்ஸ்பிளனேஷனை அண்ணன் கொடுக்குறாரு. நான் பார்த்த சில நிறைய ஊடக சங்கங்கள், அசோசியேஷன், அவங்க எல்லாம் என் மேல காலையில அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு, கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலண்ணா. கொங்கு பகுதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணாமலையினுடைய பேச்சு இல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக சங்கங்களுக்கு அண்ணாமலையின் மீது பிரச்சனை, அண்ணாமலை பேச்சு மீது பிரச்சனை இல்லை. எங்க வீட்டுல ஒரு விவசாய குடும்பத்துல ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமா பார்த்து, அதன் பிறகு மாட்டினுடைய கண்ணு அந்த பாலை ஊட்டும். அதன் பிறகுதான் நாம் பால் பீச்சுவோம். அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமா பல் படாம அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா அது திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம். அப்ப அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமா எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்புல பல் படாம, அதே போல எண்ணெய் எல்லாம் போட்டு நீவி, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி
அதன் பிறகு பல்படாம அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்த அளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின் ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதுல என்ன தவறுன்னு எனக்கு புரியல. மன்னிப்பு கேள், ஒரு ஊடக மன்றம், இன்னொரு மன்றம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், இன்னொரு மண்டபம் புறக்கணிப்பேன். ஆனா நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன், எல்லாத்துக்கும் எல்லதான் இருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சுல என்ன பேசுற அப்படிங்கறத மிக தெளிவாக உணர்ந்துதான் நான் பேசுறேன். ஓகே ஃபைன். ஊரில் வந்து இப்படி பேசுவாங்க, கோயம்புத்தூர் வட்டார வழக்கு அப்படின்னு வச்சு. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் ஏதாச்சும் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை நான் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொய் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா என்னை பார்த்து டே கேன என்னடா பொய் சுத்துற அப்படின்னு கேஷுவலாக கேட்பாரு. எங்கள் அப்பா தானே கண்டிப்பாக ஒரு அப்பா பிள்ளைய அது அபியூசிவான அர்த்தத்தில் பேச மாட்டார். அது கேஷுவலாக ஒரு வட்டார வழக்கில் எங்கள் அப்பா என்னை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. திட்டுவார், அப்படிதான் திட்டுவார் எங்கள் அப்பா. நான் ஒரு பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் டே கேன என்னடா பொய் பேசுற அப்படின்னு கேட்பாரு. நான் பார்த்த வரைக்கும் அண்ணாமலை அண்ணன் வந்து நிறைய பொய்களை வந்து அடுக்கிட்டே போவார். ஓகேவா? அப்படி அண்ணன் அடுக்கிட்டே போகும்போது யாரோ ஒரு நபர், ஒரு பத்திரிகையாளரோ இல்லை ஒரு பொதுமக்களோ இல்லை எதிர்கட்சியில் இருக்கணும், யாரோ ஒருத்தன் கேன அண்ணாமலை பொய் பேசலாமாடா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை அண்ணன் அன்னைக்கு என்ன பண்ணுவார்? பேசலாமா கேட்கலாமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. மற்றபடி கெட்ட வார்த்தை பேசுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலை அண்ணன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அப்புறம் வந்து அண்ணாமலை அண்ணன் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதை பண்ணியிருக்காரு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவார். ஏன் இது என்ன அப்படின்னா, உதயநிதியை பார்த்து ஒரு ரொம்ப ஃபேவரான கேள்விகள் கேட்குறாரு அந்த பத்திரிகையாளர். அதனால தான் நான் அவரை பார்த்து இந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அண்ணாமலையோட கட்சியில் இருக்கார். அவங்க கட்சி சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அவர் மோடியை பார்த்து ரொம்ப பெருமையாக ஆஹா ஓஹோன்னு சொல்லும் போது நாடே காரி தூக்குனாலும் அண்ணாமலை வந்து என்றைக்குமே மோடியை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து மோடியை சார்ந்த ஒரு நபர் தான் அண்ணாமலை. அப்படி அண்ணாமலை வந்து மோடியை சார்ந்த ஒரு நபராக இருக்கும்போது மோடி வந்து எது பண்ணாலும் சரி அப்படின்னு பேசக்கூடிய அண்ணாமலை, அந்த அண்ணாமலையை பார்த்து மோடி ஒரு தப்பே பண்ணாலும் அந்த இடத்துல மோடிக்கு சப்போர்ட் பண்ணுற அண்ணாமலையை பார்த்து, அண்ணாமலை சார் பார்த்து பக்குவமாக பல்லுப்படாமல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை சாருக்கு ஓகேவா அப்படின்றது அண்ணாமலை சாரையே சேரும். நன்றி, வணக்கம்.